ஹலோ ஹாய் எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? பயங்கர இஷ்யூ வந்து போயிட்டுருக்கு போல இருக்குது. ஏன்னா இந்த கன்னடா வந்து பற்றி பேசினா தான் நம்மளும் வந்து கொஞ்சம் வைரல் ஆக முடியும். ஏன்னா இப்போ கண்டென்ட் வந்து கிடைக்காம என்னோடய ஃப்ரெண்டு தான். இப்போ வந்து கண்டென்ட் கிடைக்காம நிறைய பேர் வந்து இருந்துகிட்ருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நல்லா தீனி போட்ட மாதிரி பயங்கர கண்டென்ட் வந்து சிக்கிச்சு போடுக்குது. இப்போ நம்ம திருப்பரங்குன்ற மலை இருக்குல்ல, அந்த கண்டென்ட்டை பற்றி தான் வந்து பேச போகிறோம். இப்போ ப்ராப்ளம் வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்குது போல இருக்குது. வேறு என்னடா இது, இதை பற்றி ஒரு ஃபுல் வீடியோ ஒன்று பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இப்போ திருப்பரங்குன்றம் மலை வந்து இருக்குது. இது வந்து முருகருடைய 6 படை வீட்டில் வந்து ஒரு படை வீடு தான் வந்து திருப்பரங்குன்றம் மலை. ஏன்னா வந்து சொல்லுவாங்க, அங்கே திருப்பரங்குன்றம் மலையிலே வந்து தர்கா வந்து ஒன்று இருக்குது. அவங்க வந்து சிக்கந்தர் பாபா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து அடங்கியிருக்கிறாங்க. அதனால் வந்து அங்கே வரக்கூடியவங்கலாம் வந்து சிக்கந்தர் மலைன்னு வந்து சொல்லுவாங்க. ஏன்னா இதனாலேயே வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து கிரியேட் ஆகிருக்குது போல இருக்குது. நீங்கள் வந்து சிக்கந்தர் மலைன்னு வந்து சொல்லக்கூடாது, திருப்பரங்குன்றம் மலை வந்து முருகர் மலை அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லணும் அப்படின்ட்டு ஏதோ ப்ராப்ளம் உண்டாகுனதாக வந்து ஏதோ தகவல் வந்து ஓடிட்டு இருந்துச்சு. அதுக்கு பிற்பாடு பார்த்திங்கன்னா இந்த தீபம் வந்து ஏற்றுறதுக்கு வந்து ஏதோ தடை விதித்ததாக வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிற்பாடு இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ தீபத்தை வந்து மாற்றி ஏற்றி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு தரப்பு வந்து சொல்லி ஏதோ அரச பரசெலாம் வந்து ஓடிட்டுருக்கு. ஒரு நியூஸ் வந்து ஒரு சேனலில் வந்து ஒரு மாதிரியாக சொல்லிகிட்ருக்கோம். அது அங்கே இருந்து பார்க்கக்கூடிய அந்த ஏரியாவில் வந்து இருந்து பார்க்கக்கூடிய நபர்களுக்கு தான் வந்து அது தெரியும். இடையில இந்த பிரச்சனை வந்து போயிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய நாங்கள்லாம் வந்து ஒத்துமையாக தான் வந்து நாங்கள் இருந்துகிட்ருக்கிறோம். தான் இங்கே வரக்கூடிய ஒரு சில நபர்களால் தான் வந்து இங்கே வந்து ப்ராப்ளமே வந்து கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்துச்சோ, அதை வந்து மெயினாக வந்து நீங்கள் நோட் பண்ணணும். இப்போ வந்து வரக்கூடிய வருஷம் வந்து எலெக்ஷன் வேறு வந்து வருது. ஒரு சில நபர்கள் வந்து அவங்களுடைய அரசியல் ஆதாயங்களுக்காண்டி ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நார்த் இந்தியா சைட்லலாம் வந்து தொடர்ச்சியாக வந்து இதேமாதிரி ப்ராப்ளங்கள்லாம் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. நம்ம தமிழ்நாட்டில் ஏதோ வந்து நடந்துச்சு, அதிலலாம் வந்து எதுவும் ஸ்கோர் பண்ண முடியல. அதனால் வந்து நம்ம தமிழ் கடவுளான முருகப்பெருமானை வந்து வச்சுக்கிட்டு இப்போ வந்து விளையாட்டு காட்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம தமிழர்கள்லாம் வந்து எதில் வந்து ஒத்துமையாக வந்து போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து தமிழர்கள், நாங்கள் பேசுகிற மொழி வந்து தமிழ் மொழி, நாங்கள் வந்து எப்பயுமே வந்து நாங்கள் வந்து ஒத்துமையாக தான் இருப்போம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். தமிழர்கள்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறீங்க, தமிழ் கடவுளையே வந்து பற்றி பேசிடுச்சு. ப்ராப்ளத்தை வந்து கிரியேட் பண்ணுறதுக்காண்டி தான் வந்து இந்த அளவுக்கு வந்து ஓடிட்டு இருக்குது. இப்போ அவங்க வந்து திருப்பரங்குன்றம் மலை அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம். இவங்க வந்து சிக்கந்தர் மலைன்னு வந்து சொல்லிட்டு போட்டோம். அவங்கவங்க வந்து அவங்கவுங்களுக்கு வந்து எப்படி தோணுதோ அந்த மாதிரி சொல்லிட்டு போயிடட்டும். அதை விட்டுட்டு மலையை வந்து சொல்லாமல் கடல்னு வந்து சொன்னால் தான் வந்து தப்பு. வாழ்கிற காலம் வந்து கொஞ்சம் காலம் தாங்க. அந்த காலத்தில் வந்து இது மாதிரியான சண்டை, வம்பு, வன்மம், துரோகம் இதெல்லாம் வந்து வச்சுக்கிட்டு இதெல்லாம் வந்து போகிறது வந்து நல்லதா? இந்த மாதிரியான வந்து செய்கிறதுலாம் வந்து என்னன்னு எனக்கு தெரியல. இங்கே வளைகுடா நாடுகள்னு வந்து சொல்கிறோம்ல, இந்த அரபு நாடுகள் எல்லாம் வந்து எத்தனையோ மதத்தை வந்து சேர்ந்தவர்கள்லாம் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இங்கே வந்து ஒரு வெளிநாடுகள்னு வந்து வரும்போது நாங்கள் எல்லாம் வந்து ஒத்துமையாக தான் இருந்துகிட்ருக்கோம். இவ்வளோதுக்கு வந்து சொல்லப்போனால், நான் வந்து ஒரு இஸ்லாமியன் தான். நான் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டா இல்லை எனக்கு சப்போர்ட்டா என் மதத்துக்கு சப்போர்ட்டா வந்து நான் வந்து பேச கிடையாது. அது டிஸ்க்ளைமர் வந்து நான் வந்து கொடுத்துக்கிறேன். வந்து எனக்கு வந்து நிறையா நண்பர்கள் வந்து எப்படி சொல்கிறது, நான் இதை வந்து வெளிப்படையாக வந்து என்னால் வந்து சொல்ல முடியல. இருக்கக்கூடிய நம்ம நண்பர்களுக்கு வந்து ஏதாச்சும் வந்து மனவேதனை வந்து கொடுத்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு என்னால் வந்து சொல்ல முடியல. அதனால் வந்து நான் மாற்று மதத்தினர்னு வந்து சொல்லிக்கிறேன். என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் வந்து மாற்று மதத்தினர் தான். ஏன்னா இப்போ அவங்க வந்து வழிபடும் போதும் நான் வந்து அவங்க இடத்துக்கு நான் வந்து போயிருக்கிறேன். நான் வந்து வழிபடுற இடத்துக்கும் அவங்களும் வந்து வந்திருக்கிறாங்க. இவ்வளோக்கு நான் வந்து சொல்ல போனால் என் கூட வந்து ரூமில் வந்து இருக்கிற என்னோட நண்பர் வந்து அவர் பயங்கர வந்து சிவபக்தர். முருகப்பெருமானுடைய ஃபோட்டோவை தான் வச்சு வழிபட வந்து செய்வார். அந்த செவுத்தில் வந்து மாட்டி வச்சுருப்பார். அவர் வந்து சாமி கும்பிடுவார். நான் வந்து கீழே நின்றுட்டு நான் வந்து தொழுகை செய்வேன். என்னை வந்து அவரும் டிஸ்டர்ப் பண்ணது கிடையாது, நானும் வந்து அவரை வந்து டிஸ்டர்ப் பண்ணது கிடையாது. நாங்கள் வந்து ஒத்துமையாக தான் இருந்துகிட்ருக்கோம். ஆனால் ஏன் வந்து ஒரு சில நபர்கள் வந்து இந்த அரசியல் ஆதாயத்துக்காண்டி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு, ஏன்னா இப்போ வேறு எலெக்ஷன் வேறு வரப்போகுது. இப்போ இது மாதிரியான சம்பவங்கள்லாம் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா ஓட்டு வங்கி எப்படி போகுங்கிறது தெரியும். 2வது இது வந்து அரசாங்கத்துக்கு பெரிய பாதிப்பு வந்து உருவாக்கி விடும். ஏன்னா இப்போ நம்ம வந்து சாதாரணமாக நம்ம நினைக்கிறோம். இப்போ ஒரு நாள் வந்து கரண்ட்டை வந்து கட் பண்ணி விட்டுட்டா நம்மளுக்கு வந்து எவ்வளோ இதாக இருக்குது. இப்போ வந்து கவர்மெண்ட்டு இப்போ அந்த திருப்பரங்குன்றத்தை சுற்றி இதேமாதிரி 144 தடை வந்து இப்போ போடுறாங்கன்னா, இப்போ எத்தனை கடைகள் வந்து மூடுவாங்க, எத்தனை நபர்களுக்கு வந்து இதனால் வந்து பாதிப்பு ஏற்படும். அன்றாடம் வந்து வேலை பார்க்குறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து சாப்பாட்டுக்கு இதெல்லாம் வந்து யோசிக்கணும், திங்க் பண்ணணும். நம்ம இன்றைக்கி ஈஸியாக வந்து ஒரு ப்ராப்ளத்தை வந்து நம்ம உண்டு பண்ணிட்டு போயிடுறோம். இதனால் வந்து எத்தனை நபர்கள் தெரியுமா வந்து பாதிப்படைகிறாங்க. அதனால் வந்து புரிஞ்சுக்கிட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்ம இந்தியாவிலேயே வந்து நம்ம தமிழ் மாநிலம் தான் வந்து ரொம்ப அட்வான்ஸாக வந்து இருக்கக்கூடிய மாநிலம். அப்படிங்கும்போது நம்ம வந்து ரொம்ப இது மாதிரியான சம்பவங்கள், பிரச்சனைகள்லாம் வந்து நடக்கும்போது நம்ம வந்து ஒத்துமையாக வந்து இருந்து நம்மளோட பலத்தை வந்து நம்ம தான் வந்து நிரூபிக்கணும். இப்போ நானாக இருக்கட்டும், என் நண்பர்களாக இருக்கட்டும், நாங்களாம் வந்து யாரையும் வந்து நாங்கள் வந்து பிரித்து பேசுனதும் கிடையாது, நாங்கள் பிரித்து பார்த்ததும் கிடையாது. நாங்களாம் வந்து ஒத்துமையாக தான் இருக்கிறோம். நானும் வந்து ஒரு வில்லேஜ் சைடில் தான் வந்து இருக்கிற ஆள். நாங்கள் வந்து எப்பயுமே வந்து நாங்கள் வந்து ஒத்துமையாக தான் நாங்கள் இருப்போம். இது மாதிரியான சம்பவங்கள் நடைபெறும்போது அந்த நியூஸில் வந்து பார்க்குறாங்கல்ல, அது வந்து பார்க்கக்கூடிய நபர்களுக்கு வந்து ஒரு மனவேதனை வந்து உண்டாக்கி விட்டோம். ஆரம்ப காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெருவுக்கு தெரு நான் கோயில் வந்ததுக்கோ தர்கா வந்ததுக்கோ மெயினான காரணம் வந்து என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? கீழே வந்து கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க. ஆரம்ப காலகட்டங்களில் குற்றங்கள் வந்து ரொம்ப அதிகமாக வந்து இருந்துச்சு. அவங்க எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். எப்பட்றா நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது தான் அப்போ வந்து கோயில் வந்து முச்சந்தி வந்து வைக்க ஆரம்பிச்சது. தர்காக்கள் வந்து அதேமாதிரி வர ஆரம்பிச்சிச்சு. அதேமாதிரி வந்து உருவங்களை வந்து கடவுளுக்கு வந்து உருவங்களை வந்து ஆக்ரோஷமாக கொடுத்து நம்ம வந்து இது மாதிரி நம்ம வந்து வச்சோம்னா குற்றங்கள் வந்து குறையும், பயப்படுவாங்க, மனிதர்கள் வந்து பயப்படுவாங்க. நான் தப்பு செய்கிறதுக்கு வந்து பயம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நல்லெண்ணங்கள் அடிப்படையில் தான் வந்து நம்மளோட முன்னோர்கள் வந்து அதை வந்து பண்ணாங்க.
நம்ம வந்து அவங்க வழியிலே வந்து நம்மளும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு நம்மளும் வந்து போகணும். அதை விட்டுட்டு கடவுள் வந்து நான் வந்து இந்த கடவுளை நான் கும்பிட்றேன், நான் வந்து இந்த கடவுளை கும்பிட்றேன், என் கடவுள் தான் வந்து பெருசு, உன் கடவுள் தான் வந்து பெருசு, என் மதத்தை வந்து நான் வந்து உங்ககிட்ட வந்து கொண்டு வந்து திணிக்கும்போது தான் அங்கே வந்து பிரச்சனை வந்து வருது. ஏன்னா எனக்கு என் மதம், உங்களுக்கு உங்கள் மதம், அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு. ஏன்னா டீசெண்டாக வந்து அழகா இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து கடந்து போகணும். ஏன்னா மதங்கள் வந்து நம்மளை வந்து ஒழுங்குபடுத்துறதுக்காகவும், ஏன்னா நம்மளை நன்மைப்படுத்துறதுக்காகவும் தான் வந்து மதங்கள் வந்து இருக்குதே தவிர, உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மதமும் ஏன்னா நீ போய் அவங்கள போய் துன்புறுத்து, அடி, நான் தான் வந்து முக்கியம் சொல்லிட்டு நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு மதமோ, எந்த ஒரு கடவுளும் வந்து சொல்ல கிடையாது. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நம்ம நண்பர்கள் அனைவருக்கும் நான் வந்து நான் சொல்கிறது இது ஒன்று மட்டும் தான். நம்ம வேலை பார்த்தா தான் நம்மளுக்கு காசு, நம்ம குடும்பம் அப்போ தான் வந்து ஓடும். நான் வந்து மத பெருமையை பேசிக்கிட்டு நான் இங்கேயே உட்காந்துருந்தேன்னா வச்சுங்க, என் குடும்பம் வந்து சாப்பாட்டுக்கு இப்படி ஏந்திட்டு நிற்கும். இதுதான் நடக்கும். ஏன்னா நான் வந்து இறங்கி நான் வேலை பார்க்கணும். தமிழன்னு சொன்னால் அப்படியே வந்து பார்த்தாது. தமிழர்களுக்குரிய வந்து ஒரு பெருமை வந்து என்னென்னா, நம்ம வந்து என்றைக்குமே வந்து ஒற்றுமையாக இருக்கிறது தான். அந்த ஒற்றுமை வந்து நம்ம திருப்பி நிரூபிக்க வேண்டிய நேரம் வந்து இது. அதனால் வந்து ஒற்றுமையாக இருந்து இது மாதிரியான ப்ராப்ளம் வந்து வரும்போது அதை நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி சால்வ் பண்ணுறதுல தான் நம்மளோட டேலண்ட் இருக்குது. மக்கள் வந்து இது மாதிரியான பிரச்சனைகள் வந்து உண்டாக்கி முட்டாளாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து இந்த ஒரு ப்ராப்ளத்து மூலிமா வந்து ஒரு தக்க பதிலடி வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். மக்கள் வந்து அனைவரும் வந்து ஒற்றுமையாக இருந்து நல்லது நினைத்து நல்ல சமுதாயத்தை வந்து உருவாக்குவோம். நன்றி, வணக்கம் நண்பா.